அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படுகின்ற தலை சுற்றல், சோர்வு, வாந்தி, மயக்கம் இவையெல்லாம் போக்க என்ன செய்ய வேண்டும், வீட்டு உபாயம் ஏதாவது, வீட்டு குறிப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். திருமணம் ஆன பெண்கள் எப்போ வாந்தி எடுப்பாங்கன்னு பெரியவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பாக மாமனார் மாமியார் காத்துக்கிட்டு இருப்பாங்க. திருமணமான பெண்கள் எடுக்கின்ற வாந்திக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. காரணம், கர்ப்பத்தின் அறிகுறியாக இந்த வாந்தி கருதப்படுது. சாதாரண நேரத்தில் எடுத்தா என்னத்தை சாப்பிட்டாலோ இப்படி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறா, வாயை கட்டுப்படுத்துன்னா கேட்குறாளா அப்படிம்பாங்க. ஆனால் திருமணமான பின்னாடி எப்போ வாந்தி எடுப்பாங்க? சும்மா பல் துலக்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கொஞ்சம் ஓங்கி அந்த எச்சில் துப்பும்போது, இல்லாட்டி வாயில் உள்ள கழிவுகளை வெளியே துப்புறதுக்காக எடுக்கக்கூடிய சப்தத்தை கேட்டாலே ஓடி வந்து நிற்பாங்க பெரியவங்க. கணவர் கூட ஓடி வந்து நிற்பார். என்ன வாந்தி எடுக்கிற, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி திருமணமான பெண்களுக்கு வாந்தி எடுப்பது என்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுது. எப்போ குழந்தை பேரம் பேத்தி எடுத்துருவா அப்படின்ற மாதிரி பெரியவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒவ்வொரு பெண்ணும் கருவிற்று இருக்கும் பொழுது இந்த வாந்தி ஏற்படுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சில பெண்களுக்கு கருவுற்று இருக்கும் பொழுது அது சாதாரண நாள்களாகவே கழியுது. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாந்தி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. தண்ணியை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும். இந்த சோறு பொங்குவாங்க, அந்த கஞ்சி வாசனை வந்ததுன்னா கூட, அந்த இந்த குக்கர் விசில் அடிச்சா கூட ஐயோ அதை ஆஃப் பண்ணுங்க, நான் எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. சின்ன வீடா இருந்தா எங்க ஓடி ஒளிய முடியும் அந்த வாசனைக்கு பயந்து? கொஞ்சம் பெரிய வீடா இருந்தா கூட தனி ரூம்ல இல்லை வேற எங்கேயாவது போய் உக்காந்துக்கலாம். ஆனா சின்ன வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் ரொம்பவே அவஸ்தைப்படுவாங்க. அந்த சோறு பொங்குற வாசனை கூட இவங்களுக்கு ஒத்து போகாது. தலை சுத்தல், மயக்கம், வாந்தி வர மாதிரி இருக்கும். தண்ணி குடிப்பாங்க, அது கூட வாந்தியா வந்துடும். எதுவுமே வயிற்றுல தங்காது. அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணின் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசு எப்படி வளரும்? ஆரோக்கியமாக வளருமா? கிடையாதே. சாப்பிடாம அப்படியே மயக்கத்தோட நிறைய பெண்கள் படுத்து கிடக்கிறத நம்ம பார்ப்போம். இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்மோன்ஸ் சிலருடைய உடம்புல, பெரும்பாலான பெண்களுக்கு இது ஏற்படும். சில பெண்கள் தான் சர்வசாதாரணமாக இருப்பாங்க. எனக்கு வாந்தியா, மசக்கையா, ஒண்ணுமே தெரியலையே அப்படிம்பாங்க. ஆனா நிறைய பெண்கள் சோர்ந்து உட்கார்ந்துருவாங்க. புளிப்பு அவங்க வாய் தேட ஆரம்பிச்சிரும். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஹார்மோன்ஸ் சேஞ்ச். சாதாரணமாக ஒரு பெண் இருப்பதற்கும் மசக்கையாக, அதாவது கருவுற்றிருக்கும் பொழுதும் இருக்கக்கூடிய உடலுக்கு வேறுபாடுகள் ஏற்படும். ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வாந்தி எல்லாம் வரும், குமட்டல் வரும், சோர்வு ஏற்படும், மயக்கம் வரும், தலை சுற்றல் ஏற்படும். அப்போ அந்த பெண் ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கும் பொழுது பெரியவங்க கொண்டு போயிட்டு இந்த பல ஜூஸாவது குடி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, அதை பார்த்த தூரத்துல வரும்போது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு பெண்கள் ரொம்ப வெறுப்பாக அந்த ஜூஸை பார்ப்பாங்க. ஒரு பிடி சோறாவது சாப்பிடேன்னு கொண்டு வரும்போதே வேண்டான்னு அந்த பெண்கள் எல்லாம் தடுத்து நிறுத்துவாங்க. இந்த வாந்தி, மயக்கம், இந்த மசக்கை எல்லாம் எத்தனை காலம் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானவர்களுக்கு 3 மாதம் இருக்கும், கட்டாயம் இருக்கும். ஆனா ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தை பெற்று அந்த குழந்தை வெளியில வர்ற வரைக்கும் இந்த மசக்கை இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. அதாவது தண்ணியை பார்த்தா கூட வேண்டாம் அப்படின்னு கொமட்ட ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். பல்லவி என் வயிற்றில் இருக்கும்போது அந்த மாதிரி ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். மயக்கத்திலேயே இருந்து கச்சேரிக்கெல்லாம் போவேன். கச்சேரியின் போது எழுந்து பாடுவேன், அப்புறம் போய் மறுபடியும் படுத்துப்பேன். இந்த மாதிரிலாம் நிகழ்ந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி மசக்கை உள்ள பெண்கள் சாப்பிடாமையே இருந்தா குழந்தைக்கு எப்படி சத்து போய் சேரும்? வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவுக்கு உடல் உறுப்புகள் எல்லாம் சரியான நேரத்துல சரியாக வளரணும் இல்லையா? அதுக்காகத்தான் பெரியவங்க கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ வாந்தி எடுத்தா கூட பரவாயில்ல, இந்தா ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இரு அப்படின்னு. அப்படி சாப்பிடணும். இன்னொன்று, இந்த வாந்தியை பற்றி நிறைய பேர் பயந்துடுறாங்க.
கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய தோழியில யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு வாந்தியே வரல, நமக்கு மட்டும் வருது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு வாந்தி எடுக்கிறது குழந்தைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமோ, வாந்தி எடுக்கிறது தப்போ அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. கிடையாது. கருவுற்றிருக்கும் பொழுது வாந்தி எடுத்து ஆகணும். அது சரியான முறை. நம்ம உடற்கூறுகள் சரியாக இயங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரிங்க, நாங்கள் வாந்தியெல்லாம் எடுக்கல, அப்போ எங்களுடைய உடற்கூறுகள் சரியாக இயங்கலையோ, இல்லை நான் இப்போ கருவுற்றி இருக்கேன், எனக்கு வாந்தி வரலை, ஏதாவது ஆயிடுமோ அப்படின்லாம் பயப்படாதீங்க. வாந்தி எடுப்பது என்பது இயல்புன்னு சொல்றதுக்காகத்தான் நான் இதை சொல்றேன். இப்படி மயக்கம், சோர்வு, மசக்கை, வாந்தி எடுத்தல் எல்லாமே இல்லாமல் கருவுற்றிருக்கும் போது நம்ம அதை கொஞ்சம் குறைச்சிக்க முடியும், மட்டுப்படுத்த முடியும், இல்லாமலே கூட செய்ய முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ்ட்ட போய் நம்ம மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் கருவுற்று இருக்கும் பொழுது டாக்டர்ஸே அதிகமாக மருந்து மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. எதற்கு தேவையோ, அந்த சிசு வளர்வதற்கு தேவைன்னா அதுக்கு கொடுப்பாங்க. ஊட்டச்சத்து, நமக்கு சக்தி இல்லைன்னா ஊட்டச்சத்து நிறைந்த விட்டமின் மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்க. அது தவிர்த்து நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் போய் வாந்தி வருதுன்னு நின்னீங்கன்னா டாக்டரை கட்டுப்படுத்துமா, அப்படித்தான் வருமா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. சரி, வீட்டில் பெரியவங்க கிட்ட கேட்டால் பரவாயில்லம்மா, வாந்தி வந்தால் கூட சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இவங்க சொல்கிறாங்களே, வாந்தி நிற்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் இப்போ உங்களுக்கு வீட்டு குறிப்புகள் சொல்கிறேன். ரொம்ப எளிமையானது தான். காலையில் எழுந்த உடனேயே எலுமிச்சை சாறு புழிஞ்சு அதில் கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சிங்கன்னா அன்றைக்கு வாந்தி வர்றது கொஞ்சம் தவிர்க்கலாம். வரும், ஆனால் தண்ணி குடிச்சா கூட எடுக்கிற அளவுக்கு வராது. கொஞ்சம் வெதுவெதில் தண்ணியில் கலந்து குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லது. பொதுவாக இந்த கருவுற்று இருக்கும் நேரத்தில், அதுவும் இந்த மசக்கையாக இருக்கின்ற நேரத்தில் ஐஸ் வாட்டர் குடிச்சிடாதீங்க. காரணம், ஏற்கனவே நமக்கு ஒரு மாதிரி மப்பாக இருக்கும் வயிறு. அந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். அந்த சாப்பாடு கூட செரிமானத்தை ஏற்படுத்தாமல் இந்த ஐஸ் வாட்டரை தடுக்கும். அதனால நம்ம சாப்பிட்றதெல்லாம் சரியாக செரிமானம் ஆக வேண்டும். அஜீரண கோளாறு ஏற்படக்கூடாது. அந்த அஜீரண கோளாறுனா கூட நமக்கு சோர்ந்து போய் படுத்துருவோம். அதனால் ஐஸ் வாட்டர், அந்த எப்பேற்பட்ட கடும் வெயிலாக இருந்தால் கூட, பொதுவாகவே இந்த கருவுற்று இருக்கின்ற பெண்களுக்கு கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாக தெரியும். அதனால் அந்த ரொம்ப வேர்க்குதே, இல்லை ரொம்ப ஐஸ் வாட்டர் குடிக்கணும் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ஐஸ் வாட்டர் குடிச்சிடாதீங்க. வெதுன்னு அல்லது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியை தான் குடிச்சுக்கிட்டு வரணும். இது மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை சாறும் புதினா சாறும் கலந்த தண்ணியை உப்பு கலந்து குடிக்கலாம். வெறும் புதினா சாறும் நம்ம குடிச்சுக்கிட்டு வரலாம். புதினா இலைகளை வாயில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மசக்க கம்மியாக இருக்கும். சீரக தண்ணி குடிக்கலாம். இஞ்சி சாறு கலந்த தண்ணி, சீரகமும் இஞ்சியும் தட்டி போட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்சு அது குடிக்கலாம். இந்த இஞ்சியை மோந்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த மசக்கை கொஞ்சம் கம்மியாகும். அடுத்தது ரொம்ப நல்ல வீட்டு குறிப்பு, ஹோம் ரெமெடி இந்த வாந்திக்கு என்னன்னா, எலுமிச்சை இருக்கு இல்லையா, அதை 2ஆ கட் பண்ணிக்கோங்க. அதை அடுப்பில் வச்சு சுடுங்க. கொஞ்சம் அப்படியே அதாவது தீ ரொம்ப வச்சிடாதீங்க, கொஞ்சம் கம்மியாக வச்சுங்க. சிம்மில் வச்சு அதை சுட்டுக்கிட்டு அந்த எலுமிச்சை பழத்து மேலே கொஞ்சம் உப்பு தடவி அதை அப்பப்போ அந்த மசக்கையாக இருக்கும்போது எடுத்து, வாந்தி வருது கொமட்டுது அப்படின்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுங்கள், அதை எடுத்து ஒரு சப்பிட்டு அப்படியே வச்சுக்கோங்க. இப்படி செய்கிறது வாய்க்கு இதமாகவும் இருக்கும். அடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட அது வாந்தி வராமல் பார்த்துக்குவோம். இந்த எலுமிச்சையில் விட்டமின் சி இருக்குது. குழந்தை, அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவுக்கு விட்டமின் சி ரொம்ப அவசியம் இல்லையா? நமக்கு விட்டமின் சியும் போய் சேரும். இப்படி எலுமிச்சை பழம் சாப்பிட பிடிக்காதவர்கள் என்ன பண்ணுங்க, கட்டாயம் எலுமிச்சை சாறு சாப்பிடணுங்க. அதில் விட்டமின் சி இருக்குது. நமக்கு இல்லைன்னா கூட குழந்தைக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த எலுமிச்சை பழத்தை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அந்த எலுமிச்சை பழத்தை வாந்தி வர்ற மாதிரி இருக்கும் பொழுதெல்லாம், சோர்வு தட்டும் பொழுதெல்லாம் அதை எடுத்து மோர்ந்துக்கணும். இப்போ நிறைய பெண்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மசக்கையாக இருக்கும்போது வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க, படுத்துக்கொடியம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. ஆனால் இப்போது எந்த ஒரு மசக்கையாக இருந்தால் கூட வேலைக்கு பெண்கள் போகிறாங்க, ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும். குறிப்பிட்ட காலகட்டம் தான் லீவு கிடைக்கும். குழந்தை பிறந்த பின்னாடி தான் லீவு கொடுக்குறாங்க. 3 மாதம் லீவு கொடுப்பாங்களான்னா கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த இஞ்சி சாறு சாப்பிட்றது, சீரக தண்ணி குடிக்கிறது, லெமன் ஜூஸ் குடிக்கிறது, புதினா ஜூஸ் குடிக்கிறது, புதினாவும் லெமனும் கலந்து குடிக்கிறது, வெதுன்னு தண்ணி குடிக்கிறது, அப்புறம் இந்த லெமன் பக்கத்துலேயே வச்சு பர்ஸில் வச்சுக்கோங்க. அதை எடுத்து வாந்தி வரும் பொழுதெல்லாம் மோந்துக்கோங்க.
லெமனில் உப்பு போட்டு அந்த சாரை வந்து அப்பப்போ ஒவ்வொரு ட்ராப் வாயில் விட்டுக்கிறது, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இரவு முழுவதும் இந்த மசக்கையினால் தூங்க முடியலன்னா லெமன் பக்கத்தில், தலகாணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. இன்னொன்று பெருஞ்சீரகம், சோம்பு இருக்கு இல்லையா, அந்த சோம்பை கூட பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதை எடுத்து மோந்துக்கிட்டீங்கன்னா இந்த மசக்கை இல்லாமல் கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்கலாம். கருவுற்றிருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு சில பெண்களுக்கு ஒவ்வாமை, அதாவது அலர்ஜி ஏற்படும். சாதாரண காலங்களில் நீங்கள் என்னென்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கூட இந்த கருவுற்ற காலத்தில் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அது வந்து அந்த அலர்ஜி ஏற்படுத்தி அதனாலேயே கூட வாந்தி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன விருப்பம்னு தோணுதோ, விருப்பம்னா இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறது, குழந்தைக்கு ஆகாதவைகள் எல்லாம் சாப்பிடாதீங்க. உங்களுக்கு வாய்க்கு கொஞ்சம் ருசியாக இருக்கிற இந்த புளியோதரை, எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம், கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறது தான் பிடிக்கும். மாங்காய் சாதம், மாங்காய் கடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். மாங்காயில் உப்பு போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் சாப்பிடலாம். கர்ப்பமாக இருக்கும் பொழுது நீங்கள் அலர்ஜியான உணவு வகைகளை சாப்பிட்டீங்கன்னா அது மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும், குழந்தைக்கும் ஆகாது. அந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள் நிறைய விஷயங்களை தாங்கித்தான் ஆகணும். நம்முடைய நல்லது மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த குழந்தை நல்லா இருக்கணும் இல்லையா, அது ஆரோக்கியமாக வளரணும், அதனுடைய உறுப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பார்த்து சாப்பிடுங்க. அதிகமான காரம், அதிகமான இனிப்பு இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு மசக்கை ஏற்படும், வாந்தி எல்லாம் வரும். அதனால் பார்த்து பார்த்து சாப்பிடுங்க. இது போன்ற நான் சொன்ன இந்த ஜூஸஸ், அப்புறம் ரைஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது சாப்பிடுங்க. இதில் இரவு நேரத்தில் கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரொம்ப கனமான, அதாவது ரொம்ப ஹெவி ஃபுட் எடுத்துக்கவே கூடாது. பன்னீர் ரொம்ப பிடிக்குது எனக்கு, அந்த பன்னீரில் கோஃப்தா கறி இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடணும், பன்னீர் கிரேவி, இதெல்லாம் நல்லா சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு தூங்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் 10 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா அந்த 10 மணிக்கு போய் சாப்பிட்டு தூங்காதீங்க. அஜீரண கோளாறை ஏற்படுத்தும். அடுத்த நாள் வாந்தி, மசக்க இதெல்லாம் அதிகமாகவே ஆகும். அதனால் அப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ஒரு 7 மணி போல் சாப்பிட்ருங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நடமாடுவீங்க, சின்ன சின்ன வேலைகளை செய்வீங்க, அதில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாயிரும். அப்படி இல்லைன்னா அது நெஞ்சிலேயே நின்றுக்கிட்டு அடுத்த நாள் மற்றும் தொடர்ந்து வருகின்ற நாள்களில் நமக்கு நிறைய ஒவ்வாமையை ஏற்படுத்தும். இன்னொன்று, இந்த மசக்கையாக இருக்கிறவங்க, கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா 3 வேளை தான் சாப்பிட்ணுன்றது கிடையாது. இந்த வாந்தி அடிக்கடி எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒன்று சாப்பிட்டு, வாந்தி வந்தாலும் பரவாயில்லன்னு வாந்தி எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சத்தானது சாப்பிடணும். பொதுவாகவே கருவுற்று இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீர்ச்சத்து அதிகமாக இருக்கணும். குழந்தைக்கும் தாய்க்கும் அது கட்டாயம் தேவை. அதனால் அடிக்கடி ரூம் டெம்பரேச்சர் உள்ள தண்ணியை அல்லது வெது நீரை குடிச்சுக்கிட்டே இருங்க. தாகம் எடுக்குதோ இல்லையோ குடிச்சுக்கிட்டு இருங்க. நான் இந்த பதிவில் சொன்னது போல கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கடைபிடிச்சு பாருங்க, கட்டாயம் உங்களுடைய வாந்தி நிற்கும். நான் கருவுற்று இருந்த பொழுது என் கணவர் ஆல் பக்கோடா வாங்கி கொடுப்பார். அந்த காலத்தில் அதுதான் செய்வாங்க. நான் சிறுமியாக இருக்கும் பொழுது எங்கள் சித்தி எல்லாம் கருவுற்று இருந்த பொழுது எங்கள் வீட்டில் இருந்த நானி லக்ஷ்மி அம்மான் இருப்பாங்க, அவங்க ஆல் பக்கோடா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த இது சாப்பிடுக்கன்னு சரியாயிரும், நல்ல வாய்க்கு இதமாக இருக்கும் அப்படின்னு கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா புளிப்பும் லேசான இனிப்பும் கலந்துருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். அது ஒரு பழ வகை தான், இயற்கையாக உருவாகக்கூடிய. அதாவது நம்ம வீஹா ஆன்லைனில் வச்சுருக்கோம். அந்த ஆல் பக்கோடா சாப்பிட்டா வாந்தி நிற்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும், மசக்கையெல்லாம் போன மாதிரி இருக்கும், சோர்வு நீங்கின மாதிரி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய சத்தம் குழந்தைக்கும் நல்லது, தாய்க்கும் நல்லது. அதனால் ஆல் பக்கோடா கிடச்சா வாங்கிக்கோங்க. நம்ம வீஹா ஆன்லைனில் ஆர்கானிக் ஆல் பக்கோடாவே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லா பெருசாக இருக்கும், ஒரு சிலது சின்ன சின்னதாகவும் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா சதைப்பகுதி ரொம்ப கம்மியாக இருக்கும், கொட்டை தான் இவ்வளோ பெருசு இருக்கும். ஆனால் நம்ம வீஹா ஆன்லைனில் சதைப்பகுதி அதிகமாக உள்ள ஆல் பக்கோடா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆல் பக்கோடாவும் வாங்கிட்டு வாந்தி வர்ற மாதிரி இருக்கும்போது ஒரே ஒரு ஆல் பக்கோடா எடுத்து கடிச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு கொஞ்சம் சோர்வு நீங்கின மாதிரி இருக்கும், வாந்தி நிற்கிற மாதிரி இருக்கும். ஆல் பக்கோடா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்காதவர்களுக்காக இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்கிறது இதுதான் ஆல் பக்கோடா. கருவுற்று இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். குழந்தை பெறுவது கஷ்டமோ, குழந்தை
பெறப்போகிற நேரத்தில் நமக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற ஒரு பய உணர்ச்சி எல்லாம் இருக்கவே கூடாது. சுகமாக அந்த கருவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாய்மை அடைவதை மிகவும் பெருமையாகவும் சுகமாகவும் நாம் அதை கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பிரசவம், குழந்தையும் ஆரோக்கியமாக பிறக்கும். நிறைய பெண்கள் பயப்படுறத நான் பார்த்துருக்கேன். நான் வயிற்றுல குழந்தை இருக்கு, குழந்தை பெருசாகவே பயப்படுவாங்க. இது என்ன சுகப்பிரசவமாக இருக்குமோ, இல்லை ஆப்ரேஷன் ஆகுமோ, ஆப்ரேஷன் நேரத்தில் எனக்கு ஏதாவது ஆயிருமா, இல்லை குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமான்னு பயப்படுறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏதாவது லட்சக்கணக்கில் 1-2 ஆகிறத பார்த்து பயப்படாதீங்க. நிறைய பேர் வாந்தி வருவது தவறுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, வாந்தி வருவது இயல்பு, வர வேண்டும். சரி, இன்றைக்கு இந்த பதிவில் கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் மசக்கை ஏற்படாமல் இருக்க, வாந்தி வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஹோம் ரெமெடி வீட்டு குறிப்பு பார்த்தோம். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். புதிதாக நிறைய பார்வையாளர்கள் சேனலுக்கு வருகின்ற காரணத்தினால கட்டாயம் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் நான் இருக்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு விஹா ஆன்லைன் அப்படின்னு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க் கொடுத்துருக்கு. ப்ளே ஸ்டோருக்கும் கொடுத்துருக்கு. அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கிறவங்களுக்கு ப்ளே ஸ்டோர் இருக்கும், ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கிறவங்களுக்கு ஆப் ஸ்டோர் இருக்கும். ரெண்டுலேயும் போய் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை போய் தொட்டு விடுங்க, அழகாக லிங்க்குள்ளேயே போயிடுவீங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம். ஆனால் அதை காட்டிலும் உங்களுக்கு விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா நிறைய வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஏதாவது மொழி புரியலன்னா உங்களுக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழி மாற்றம் செய்து கொள்ளலாம். கரன்சி உங்களுக்கு தேவையானது மாற்றிக்கொள்ளலாம். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் போடலாம். சரிங்க, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னா ஏதாவது கடை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா விஹா ஷாப், விஹா கடை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது தவிர கூகுள் மேப்ஸ்லேயும் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா நேரடியாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடையில் கொண்டு வந்து சேர்த்து விடும். எங்கள் விஹா கடைக்கான அட்ரஸ் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, என்னுடைய விஹா கடைக்கான விஹா ஷாப்கான கிளைகள், பிரான்ச்சஸ் எங்கேயுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு கடை தான் வச்சுருக்கோம். இன்னொன்று சொல்லிக்கிறேன், விஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய பொருள்கள் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லையாவது இல்லை அல்லது வேறு எந்த கடையிலையாவது பார்த்தீங்கன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை, சம்பந்தம் கிடையாது. அது என்னுடைய பொருள்கள் கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திட்டு யாராவது அவங்க பொருள் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. சரி, இன்னொன்று சொல்லிக்கிறேன், என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் போன்ற ஐகான் பட்டன் காமிக்கும், அதை தொட்டு விடுங்க. அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் அத்தனையுமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். எது போன்ற பதிவுகள் தேவை என்பதை நீங்கள் கமெண்ட்ஸில் கேள்விகளாக கேளுங்க. கட்டாயம் நான் அதை படித்து பதிவுகளாக தர்றேன். நீங்கள் சொன்னதுனால நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஆனால் பதிவு கொடுக்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் பதிவு வரும், காத்துக்கிட்டு இருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.